வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே என்ற அந்த அருமையான நிகழ்வை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய பெயரால் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். நம்ம எல்லோருமே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஆம், இப்பொழுது இருக்கிற நிலையை விட நாம் இன்னும் அதிகமான நிலைக்கு முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அந்த உலகமானது வாழ்க்கையில் நாம் மேலே 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 போக வேண்டும் என்பதற்காக பல கொடூரமான செயல்களில் ஈடுபடுகிறது. 2024 உத்தரப்பிரதேசத்தில் 7 வயது குழந்தையை, ஹத்ராஸ் என்று சொல்லப்படக்கூடிய 7 வயது குழந்தையை அந்த குழந்தை படித்த பள்ளி உடைய முதலாளி நரபலியாக கொடுத்து கொன்று விட்டார். அப்படி ஏதாவது ஒரு குழந்தையை நரபலியாக கொடுத்தால் அந்த பள்ளியானது இன்னும் மேலும் மேலும் முன்னேறி வளர்ச்சி அடையும் என்ற ஒரு மூட நம்பிக்கையில் இதை செய்திருக்கிறார். 2025 முங்லி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தையை, சத்தீஸ்கர் மாநிலத்தில் 7 வயது குழந்தையை அவர்களது சொந்த உறவினர்களே நரபலியாய் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திற்கு நன்மை விளையும் என்று, அந்த குடும்பமானது இன்னும் முன்னேறி போக இது பயன்படும் என்று சொல்லி குழந்தையை கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் இளந்தூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் 2022 2 பெண்களை நரபலியாக கொன்றிருக்கிறார்கள் அவர்களது வாழ்வின் முன்னேற்றத்திற்காக. யாருக்குமே தங்களது வாழ்வில் பின்னே போக வேண்டும் என்றோ அல்லது இப்பொழுது இருக்கிற இதே நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் விரும்புவதில்லை. இதைவிட மேலே போக வேண்டும், மேலே போக வேண்டும் விரும்புகிறார்கள். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அதற்கு பயன்படுத்தக்கூடிய முறை, அதை குறித்து ஜாக்கிரதை இருக்க வேண்டியது அவசியமாகும். எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, சிறு பிள்ளைகளே, பெரியவர்களே, உங்களது வாழ்வில் நீங்கள் முன்னேற வேண்டுமானால் இது போன்ற விஷயங்களையோ அல்லது பேப்பர்களிலும் நமது வாட்ஸ்அப்புகளிலும் யூடியூபிலும் வரக்கூடிய நீங்கள் முன்னேற வேண்டுமா, இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று எதுவும் நமக்கு பயன்படுத்த போவது கிடையாது. நமது வாழ்க்கையானது நம்மை படைத்த கடவுள் நமக்கு கொடுத்தது. ஆகவே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுதுதான் நமது வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். மார்க்கு புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நமது வாழ்வில் நாம் முன்னேறி போவதற்கான சில வழிமுறைகளை தந்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். மார்க் அதிகாரம் 6 வசனங்கள் 48 51 முடிய. இயேசுவானவர் அவர்களை ஒரு படவில் ஏறி அக்கறைக்கு போக சொல்லி சொல்லுவார். அந்த இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அக்கறைக்கு போவார்கள். ஆனால் பாதி வழியில் அங்கு பெரிய புயலானது வந்து அவர்களது பயணத்தை மிகவும் கடினமாக்கும். அந்த சமயத்தில் தான் இது நடக்கிறது. வாசிக்கிறேன். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறார்கள். இன்று உண்மையாகவே நாம் வாழ்க்கையில் முன்னேறி போவதற்கு பல பிரச்சனைகள் நமக்கு எதிராகி வருகிறது. அன்று சிஷ்யர்களுக்கு அவர்கள் முன்னேறி போவதற்கு காற்று எதிராக இருந்தது. இன்று நமது வாழ்வில் இருக்கிற பாவங்கள், நமது தகுதியின்மை, மற்ற மக்களுடைய பிரச்சனைகள் என்று எத்தனையோ விஷயங்கள் நமது வாழ்வில் முன்னேறுவதற்கு நமக்கு எதிராகி வருகிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் முன்னேறி போவதற்கு வருத்தப்படுகிறார்கள். ஆங்கிலத்தில் பெயின்ஃபுல்லி என்று வாசிக்கிறோம். அது அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கு வலியை ஏற்படுத்துகிறது. இன்று நாம் கண் விழித்து காலையில் 6 மணி 7 மணிக்கு விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் வலியோடு வேதனையோடு நாம் போராடி வேலை செய்தால் மட்டுமே நமது வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. அப்பவும் நாம் திணறுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 51வது வசனத்தில் 48 வருத்தப்படுகிறதை அவர் கண்டு என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நீங்கள் எவ்வளவு சிரமப்படுகிறீர்கள், எவ்வளவு வருத்தப்படுகிறீர்கள், உங்களது வாழ்வில் எவ்வளவு வலி வேதனை உள்ளது என்பதை அவர் காண்கிறார்.
அவர் அக்கறைக்கு அவர் கரையை விட தூரத்தில் இருப்பது போல இருக்கிறது. ஆனாலும் தூரத்தில் இருந்தும் கூட தனக்கு பிரியமான சீஷர்கள் வாழ்க்கையில் முன்னேறி போவதில், குறிப்பாக அந்த கடலில் அவர்கள் அடுத்த கரைக்கு போவதற்கு சிரமப்படுவதை அவர் காண்கிறார். கண்டு அவர் அங்கே இருக்கவில்லை. என்ன செய்கிறார்? அவர் கடலின் மேல் நடக்கிறதை கண்டு என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சமயத்தில் சீசர்கள் இருக்கும் இடத்தில் அவர்கள் படுகிற அந்த வேதனை துக்கத்தில் அவர் பங்கெடுக்கும்படியாக, போய் அதை சரி செய்யும்படியாக அவர் கடலில் நடந்து அவர்களிடத்தில் வருகிறார். வந்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்துவானவர். உங்களது வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு நீங்கள் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்களை அவர் காண்கிறார். கண்டு கைகட்டி பார்த்து கொண்டிருப்பதில்லை. அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதை சரி செய்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். குறிப்பாக அவர்களது படகில் ஏறும் பொழுது அவர் எல்லாம் சரியாகிறது. இந்த சம்பவத்திலிருந்து வாழ்க்கையில் முன்னேற துடித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு தேவன் சொல்லக்கூடிய சத்தியம் 3 தான். முதலாவது, தேவன் காண்பிக்கிற வழியில் நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது அதில் சில வருத்தங்களும் வழிகளும் பாரங்களும் இருக்கத்தான் செய்யும். நேர்மையான வழியில் முன்னேற விரும்பினால் அதில் வருத்தம் இருக்கும், வழி இருக்கும், வேதனை இருக்கும், துக்கம் இருக்கும். ஆகவே அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, இங்கு சீசர்கள் தண்டு வலித்து வேதனைப்படும் பொழுது தூரத்தில் இருந்த இயேசு அதை காண்கிறார். நம் படுகிற கஷ்டங்களை பார்ப்பதற்கு இயேசுவுக்கு கண்கள் உண்டு. அதை குறித்து மன உருகுவதற்கு அவருக்கு இருதயம் உண்டு. அதற்காக ஏதாவது செய்வதற்கு இயேசுவிடத்தில் கரங்கள் உண்டு. அவர் ஜீவனுள்ளவர், உயிருள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இயேசுவானவர் உங்களது வாழ்க்கையை காண்கிறார் என்பதை குறித்து நீங்கள் உறுதியுள்ள மக்களாக இருங்கள். மூன்றாவது, இதுதான் முக்கியமானது. அவர்களது வாழ்க்கை பயணத்தில், குறிப்பாக அந்த கடல் பயணத்தில் அவர்களது படகில் இயேசு இல்லை. இயேசு வரும் பொழுது, இயேசு அவர்களது படகில் ஏறும் பொழுது எல்லாம் சரி செய்யப்படுகிறது. ஆகவே உங்களது வாழ்க்கை படகில் இயேசு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களது பொறுப்பாகும். வாசிக்கிறோம், அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! உங்களது வாழ்க்கை பயணத்தில், உங்களது இருதயத்தில் இயேசு நுழையும் பொழுது, உங்களது வாழ்க்கையில் இயேசு வருவதற்கு நீங்கள் கதவுகளை திறந்து கொடுக்கும் பொழுது, இயேசுவே, நான் பாவியான மனிதன், என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, எனது பாவத்திற்காக நீ சிலுவையில் எனக்காக உயிரையே தந்தீரே, உயிரோடு எழுந்தீரே என்று நான் முழு இருதயத்தோடு நம்புகிறேன் ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், எனது வாழ்க்கையில் வாரும், எனது குடும்பத்தில் வாரும் என்று இயேசுவை நீங்கள் கூப்பிடும் பொழுது, உங்களது வாழ்வில் இயேசு வரும் பொழுது எல்லாம் அங்கு சரி செய்யப்படும். பிரியமானவர்களே, ஆம், எல்லாம் அங்கு சரி செய்யப்படும். இயேசு அந்த கப்பலில் ஏறும் பொழுது அங்கு காற்று அமர்கிறது. உங்களது வாழ்வில் இயேசு வரும் பொழுது உங்களது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தடையாயிருக்கிற பாவங்களையும் சுயநலத்தையும் அவர் மன்னிக்கிறார். கடினமாக உழைக்க அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களது இருதயத்தில் இயேசு உங்களது பாவங்களுக்காக சிலுவையில் உயிரையே தந்தார், உயிரோடு எழுந்தார் என்ற சத்தியத்துக்கு இடம் கொடுத்து இயேசுவை உள்ளத்தில் அழைக்கும் பொழுது அவர் வருகிறார். இயேசு வரும் பொழுது எல்லாம் சரி செய்யப்படும். இங்கு பாருங்கள், 53வது வசனத்தில், அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் எனும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள், கரை சேர்ந்தார்கள். இயேசு யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அவர்களது வாழ்க்கை படகு நிச்சயமாய் கரை சேரும். எந்த புயல் போன்ற பிரச்சனைகளும், எந்த மனிதர்களும் அதை ஒன்றும் செய்ய முடியாதபடி இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அதைத்தான் இது காட்டுகிறது. ஜோனி எரிக்சன் தடா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தனது 17-18வது வயதில் ஒரு நீச்சல் விபத்தில் அவர் தலையை அடிபட்டு கையும் காலும் வராமல் போய் அவர் வீல் சேரில் தான் வந்திருப்பார். இன்று அவருக்கு வயது 75 பக்கமாகிறது. சுமார் 60 வருடங்களுக்கு மேலாக அவர் வீல் சேரில் தான் அமர்ந்து மக்களுக்கு உதவி செய்து வருகிறார்.
இந்த 60-70 வருடங்களில் அவர் ஆரம்பத்தில் தேவனை குறித்து சந்தேகப்பட்டார், கோபப்பட்டார். ஆனால் இயேசு அவருக்காக சிலுவையில் உயிரையே தந்து உயிரோடு எழுந்து அவரை அன்பு செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று கேள்விப்படும் பொழுது தனது இருதயத்தில், தனது வாழ்வில், தனது வழியில், தனது வேதனையில் இயேசுவுக்கு இடம் கொடுத்தார். இயேசு சகோதரருடைய வாழ்வில் வந்த பொழுது அவர் தனது வாழ்வில் முன்னேறுவதற்கான வழிகளை மட்டுமல்ல, அவரை போல உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளையும் பெண்களையும் வயதானவர்களையும் இளம் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு புதிய முன்னேற்றத்தை, ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுப்பதற்கு தேவன் அவரை பயன்படுத்தினார். ஆம், இயேசு யாருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறார்களோ அவர்களது வாழ்க்கையானது நிச்சயமாய் கரை சேரும். ஆம், உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறீர்களா? அப்படியானால் தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். அதற்காகத்தான் அவர் சிலுவையில் உயிரையே தந்து மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் நம்பி உங்கள் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே முதலாவது அவர்கள் பாவங்களை மன்னிப்பார். இரண்டாவது, இந்த உலகத்தை பார்க்கிற கண்களில் மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்கள் இயேசுவின் ஊடாக உலகத்தை பார்ப்பீர்கள். நிச்சயமாக அது உங்களது வாழ்வில் சரியான பாதையை எடுத்துச் செல்வதற்கும் உங்கள் வாழ்வில் முன்னேறி செல்வதற்கும் அது உதவி செய்யும். வாழ்வில் ஏற்படக்கூடிய அந்த முன்னேற்றத்திற்காக நீங்கள் சிறு பிள்ளைகளை நரபலி கொடுக்க வேண்டியதோ அல்லது வாழ்க்கை முன்னேறுவதற்காக மற்ற மக்களை அடித்து நொறுக்குவதோ, நீங்கள் வாழ்க்கை முன்னேற்றுவதற்காக சட்டங்களை புரட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த ஜெயம் கொள்ள, அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரமாக்கிக் கொள்வீர்கள். ஆகவே இயேசு இல்லாமல் எந்த முன்னேற்றமும் நமது வாழ்வில் ஏற்படாது என்பதை புரிந்து கொண்டு இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசியுங்கள். உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் இயேசுவை அனுமதியுங்கள். அவரை உங்கள் இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கையை நீங்கள் காண்கிற விதமே மாறிப்போகும். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை குறித்தும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவை எனக்கு தந்தீரே.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துகள். இந்த வேளையிலே உங்களோட தொலைக்காட்சியிலே மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துள்ளதிலே மிகுந்த சந்தோஷம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு சிறிய வேத பகுதியை வாசித்து அதன் மூலமாக கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 1-10 முடிய உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகை எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழையில் கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாலும் அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றான். இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே நாம் காணக்கூடிய 2 நபர்களை நாம் படிக்கின்றோம். ஒன்று சகையு, இரண்டாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சுற்றி சிறந்த நாட்களிலே ஊழியம் செய்த பகுதியிலே அநேக பகுதிகளுக்கு வழிநடையாக கடந்து சென்றார். அப்படியாக வழிநடையாக கடந்து சென்ற ஒரு பகுதி தான் அவர் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிறார். எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகக்கூடிய வகையிலே அந்த வழியாக போகும்போது சகை என்ற ஒரு ஆயக்காரன் இருக்கிறான். இந்த ஆயக்காரன் என்பவன் வரி வசூலிப்பவன். வரி வசூலிப்பினுடைய ஒரு வேலை என்பது மக்களிடத்திலே வரியை வாங்கி அநியாயமாகவோ அல்லது அதிகமாக வாங்கி கவர்மெண்ட்டுக்கு செலுத்துவதுதான். வரி வசூலிப்புன்னு என்னை பார்க்கும்போது அந்த மக்களுக்கு ஒரு அதிருப்தியான நிலைமை இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையும் சகை என்பவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காணும்படியாக அவரை பார்க்கும்படியாக அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. அவன் ஒருவேளை அவன் கேள்விப்பட்டிருக்கலாம், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அவர் குருடர் பார்வையடைந்திருக்கிறார்கள், சப்பனில் நடந்திருக்கிறார்கள் என்கிற காரியத்தை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுறான். ஆனால் அவனுடைய தோற்றமும் மிகவும் குள்ளனான தோற்றமாக இருக்கிறது. அவன் குள்ளனான இருந்தபடியால் அவன் அந்த வழியாக இயேசு வரும்போது அவருக்கு முன்பாக நடந்து போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கிறான். காட்டத்தி மரத்தில் ஏறி எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று அவரை காண்பதற்காக அவன் ஆவலாக இருக்கிறான். ஆனால் இயேசு அந்த இடத்திலே வரும்போது இயேசு அண்ணாந்து பார்த்து, சகைவே, நீ இங்கே இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். நாம் இயேசுவை பார்க்க முடியாதபடி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசுவை என்னை பார்த்து, ஒரு தனிநபரை பார்த்து என்னிடத்திலே அவர் வருகிறாரே என்று இவன் ஒரு ஆனந்த சமத்தோடு அவன் மரத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறான். கீழே இறங்கி தன்னுடைய வீட்டுக்கு அவன் சந்தோஷமாக அழைத்து கொண்டு போகிறான். அந்த சந்தோஷமாக அழைத்து கொண்டு போகிற சமயத்திலே அவன் இயேசு கிறிஸ்துவிலே சொன்ன ஒரு காரியம்தான், ஆண்டவரே, நான் என்னுடைய ஆஸ்தியிலே பாதியை நான் ஏழையில் கொடுக்கிறேன். ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு லஞ்சமாகவோ அல்லது ஏதாவது அநியாயமாக நான் வாங்கினதுண்டானால் நான் நாளத்தனையாக நான் திரும்ப செலுத்துகிறேன் என்று அவன் சொல்கிறான். அப்போதான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அவனோடு சொல்லக்கூடிய காரியம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த காரியத்தில் நாம் படிக்கக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய ஒரு காரியம், மனிதன் தேவனை படைக்கும்போது அவனை தமது சாயலிலே தேவன் அவனை படைத்தார். மனிதனோடு அவர் உறவாடினார், அவனோடு சேர்ந்து நடந்தார், ஆதாமோடு அவர் ஒன்றாகவே இருந்தார். ஆனால் என்றைக்கு ஆதாம் தேவனை விட்டு மீறுதல் நிமித்தமாக தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக பாவம் செய்தானோ அன்றைக்கே அவன் ஆண்டவரை விட்டு அவன் பிரிந்து போகிறான். அங்கே ஒரு பிரிவு ஏற்படுகிறது. ஏனெனில் பாவத்திற்கு முன்பதாக தேவனும் மனிதனும் ஒன்றாக அவர்கள் ஒரே உறவிலே இருக்கிறார்கள். ஆனால் பாவம் செய்த உடனே அந்த பிரிவு ஏற்படுகிறதை நாம் காண்கிறோம். அன்றைக்கு அந்த தேவன் பிரித்து வைக்கப்பட்ட அந்த பாவத்தை
ஆதாம் செய்த உடனே அவன் தன்னைத்தானே தேவனை விட்டு பிரிந்து அவன் ஒளிந்து கொள்கிறான். உண்மையாக சொல்லப்போனால் அவன் பாவம் செய்த உடனே என்ன பண்ணியிருக்க வேண்டும்? அவன் தேவனிடத்திலே வந்து, ஆண்டவரே, நான் இப்படியாக பாவம் செய்து விட்டேனே, இப்படியாக உமக்கு விரோதமாக நான் சென்று விட்டேனே, என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே, எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் என்று அவன் நேரடியாக வந்து ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக அவன் அவரை விட்டு தூர போகிறான். ஆனால் கர்த்தராகிய தேவனோ பாவம் செய்த மனிதனை விட்டு பிரியாதபடிக்கு, அல்லது அவனை அப்படியாக தள்ளிவிடாதபடிக்கு, அவனை புறம்பாக விடாதபடிக்கு, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவனை தேடி ஓடுகிறார். உண்மையாகவே ஆதாம் தான் தேடி வந்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறார் என்று அவனோடு கூட ஓடி விடுகிற காரியத்தை நாம் இங்கே படிக்கின்றோம். அவன் சமாதானமற்றவனாக தன்னுடைய சுயத்தினாலே தேவனை எப்படியாக தேடிவிடலாம் என்கிற காரியத்திலே கூட இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. பாவம் செய்த மனிதன் நிரந்தரமாக தன்னை விட்டு பிரிந்துவிடக்கூடாது என்பதற்காக தேவன் அதற்காக ஒரு வழியையும் கூட ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதற்கான வழிதான் தேவன் நியமித்த வழி. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ நிவர்த்தி இல்லை என்பது. பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு, பாவத்திற்கு பரிகாரம் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் எப்படிப்பட்டதான ரத்தமாக இருக்க வேண்டும்? அது பாவமே இல்லாத ரத்தமாக இருக்க வேண்டும். பாவம் செய்யாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்படி பாவம் செய்யப்படாத ரத்தம் யார் சிந்த முடியும் என்று நாம் பார்க்கும்போது, இந்த உலகத்தில் அநேக அவதாரங்கள் வந்ததை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ அவதாரங்கள், எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள். தாம் தெய்வம் என்று, நாங்கள் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதத்தையோ அல்லது இந்த உலக சரித்திரத்தையே நாம் புரட்டி பார்க்கும்போது, தெய்வமாக இருந்தவர் மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே வந்த காரியத்தை நாம் படிக்கின்றோம். அவரே மனிதனாக, அவரே பாவம் இல்லாதவராக, அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து, பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரித்து அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார். பாவம் செய்யாதவராக அவர் வாழ்ந்த காரியத்தை நாம் அறிய முடியும். அவருக்கு பசி இருந்தது, அவருக்கு தாகம் இருந்தது. அதே வேளையிலே அவர் பசியை உள்ளவர்களுக்கு உணவளித்தார். அதே சமயத்தில் அவர் நோயை குணமாக்கினார். அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அப்படிப்பட்ட காரியங்களை, நற்காரியங்களை செய்து வந்ததை நாம் அறிகிறோம். ஆனாலும் வேலை வந்தபோதோ அவர் இந்த உலகத்திலே 33 வருடங்கள் வாழ்ந்து, அவர் சிலுவையிலே மனிதனுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய, அல்லது மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிவினையை அவர் ஒன்றாக்கும்படியாக, அவர் இழந்த உறவை புதுப்பிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்து முடித்த காரியத்தை தான் நாம் படிக்கின்றோம். இங்கே நாம் பார்க்கப்பட்ட இந்த பகுதியிலுமே சகேயு என்பவன் அவன் ஒரு பாவியான மனுஷனாகத்தான் இருந்தான். அவன் இந்த உலகத்திலே ஒரு புறம்பாக்கப்பட்டவனாக அல்லது மக்களால் ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் தேடும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பை அவன் அறிந்து அவன் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்போது தேவன் அவனை ஏற்றுக்கொள்கிற காரியத்தை தான் நாம் அறிகிறோம். அவன் மனம் திரும்பினான் என்கிற காரியத்தை நாம் இங்கே அறிய முடியும். எப்படி மனம் திரும்பினான் என்று அறியும் போது அவன் சொல்கிறான், நான் ஒருவனிடத்தில் அநியாயமாக நான் வாங்கினோன்றானால் நாளத்தனையாக நான் திரும்ப செலுத்துகிறேன். நான் அநியாயமாக வாங்கினதுண்டானால் நான் அதை திரும்ப கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கின்றோம். நிச்சயமாக அதுதான் அந்த மனம் திரும்புதலினுடைய ஒரு காரியம். நான் மனம் திரும்பி விட்டேன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்வது இல்லை. அந்த மனம் திரும்புதலின் அவன் அந்த காரியத்தின் கிரியை அவன் பூர்த்தி செய்யக்கூடிய காரியத்தை நாம் அறிகிறோம். ஒருவனிடத்திலே ஒரு 100 ரூபாய் வாங்கியிருந்திருப்பாரானால் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் செய்திருக்கூடும். அவன் வேலைக்காரனை கூப்பிட்டு, தம்பி, நான் இந்த இவரிடத்திலே, இந்த அண்ணனிடத்திலே நான் 100 ரூபாய் நான் அநியாயமாக வாங்கி இருந்தேன். அதனால் நான் இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால் நான் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று அவன் 100 ரூபாய்க்கு பதிலாக அவன் அங்கே 400 ரூபாய் கொடுத்திருக்கக்கூடும். ஒருவேளை 1000 ரூபாய்க்கு பதிலாக அங்கே 4000 ரூபாய் கொடுத்திருக்கக்கூடும். அப்படியாக அந்த காரியத்தை அவன் செய்கிறான். இதுதான் இந்த மனம் திரும்புதலின் உண்மையான காரியம். மனம் திரும்பி விட்டேன் என்று சொல்வது முக்கியமல்ல, அந்த மனம் திரும்புதலினுடைய அவசியமாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்யக்கூடிய காரியத்தை நாம் அறிகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இன்றைக்கு ஆதாம்
தேவனை விட்டு பிரிந்து போன பிறகு ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடிக்கொண்டு வந்தாரோ அதே அழைப்பையுமே இன்றும் அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். மகனே மகளே நீ எங்கே இருக்கின்றாய்? நீ இருக்கக்கூடிய இடம் எது? நீ இருக்கக்கூடிய ஸ்தலம் எது? நீ ஏன் இப்படிப்பட்ட பாவ சூழ்நிலையிலே நீ உழண்டு தவித்து கொண்டிருக்கிறாய்? நீ என்னிடமா, இதோ இன்றைக்கே உங்களுக்கு நான் ரட்சிப்பை தருகிறேன், இதோ அனுக்கிரக நாள், இதோ ரட்சணிய நாள் என்பதை அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவே அப்படிப்பட்ட அழைப்புக்கு நாம் செவி கொடுத்து ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து வருவோமானால் நிச்சயமாகவே அன்று சகேயுக்கு கிடைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு, அந்த சந்தோஷம் இன்றும் அப்படிப்பட்ட மக்களுக்கு, நமக்கும் உங்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் அதை தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பான எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று பாவம். இழந்து போன மீட்பை, இழந்து போன உறவை, இழந்து போன சமாதானத்தை அவர் இன்றைக்கும் தர வல்லவராக இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒரே காரியம், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே என்று நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி பழைய நிலையிலிருந்து, பழைய பாவத்திலிருந்து நாம் விட்டு புதிய மனுஷனாக நாம் திரும்ப வரும்போது சகேயுவுக்கு கிடைக்கப்பட்ட அதே ரட்சிப்பு இன்றும் நமக்கும் உங்களுக்கும் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அவர் இன்றும் அழைத்து கொண்டிருக்கிறார், இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் இந்த அழைப்பை தவறவிட வேண்டாம். இந்த அழைப்பை நாம் உதாசீனப்படுத்த வேண்டாம், நிராகரிக்க வேண்டாம். சமயம் போதாது, கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இன்னும் சமயம் இருக்கிறதே, இன்னும் எனக்கு நாட்கள் இருக்கிறதே, நான் பிறகு பார்த்து கொள்கிறேன் என்று நாம் சொல்லுவோமானால் அந்த சமயம் வாய்க்காது. யாருக்கு தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் அல்லது அடுத்த நாள் கிடைக்குமா என்பது யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கிடைக்கப்பட்ட வாய்ப்பை, தேவன் அருளிய அந்த அழைப்பை நாம் நிராகரிக்காதபடிக்கு தேவன் கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை பெற்றுள்ளதற்கு நாம் தயாராக இருப்போமானால் தேவன் அதை தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யம்.